அன்பு குழந்தைகளே, எனது பள்ளியில் நடந்த ஒரு சுட்டித்தனமான குறும்புக்கார மாணவனை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த மாணவன் வந்து முதல் வகுப்பில் சேர வந்த அன்னைக்கு அவங்க அம்மா வந்து டீச்சருக்கு வணக்கம் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாணவன் கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாமல் யோசிக்கவே இல்லை. அக்கா வணக்கங்க்கா அப்படின்னாப்புல. ஆஹா, என்னடா அது, கொஞ்சம் கூட பயப்படாமையே அக்கா வணக்கங்காங்கிறாப்புல அப்படின்னு சொன்னோன்னே என்னால் ஆச்சரியம் தாங்க முடியல. அந்த ஆச்சரியத்தையும் வேப்பத்தையும் ஓரம் கட்டிட்டு, இப்படி ஒரு தம்பி நம்மளக்கா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி வணக்கம் அப்படின்னு சொன்னேன். இப்படியே ஒரு ஆசிரியர் மாணவருங்கிற இல்லாமல் அக்கா தம்பிங்கிற கலந்துரையாடல் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 4-5 நாள்லேயே அவனுடைய வகுப்பாசிரியர் என்கிட்ட அந்த மாணவனை கூட்டு வந்தாங்க. டீச்சர், இவனோட குறும்பு என்னால் தாங்க முடியல, கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னாங்க. என்னப்பா என்ன பண்ணனே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, எழுத சொல்லியிருக்காங்க புக்கில், அந்த பக்கத்தை இல்லை. என்ன அந்த பக்கம் எங்கே எழுதுறது, எங்கே அந்த பக்கம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இல்லை டீச்சர் அப்படின்னு சொன்னான். என்ன பக்கம் இல்லையா, உனக்கு மட்டும் இல்லையா அப்படின்னு, எங்கே அப்படின்னு இப்படி என்னை பொய் சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பேப்பர் அந்த பக்கத்தை கிழித்து ஜோப்பில் சொருகி வச்சுருந்தான். எடுத்து என்கிட்ட காமிச்சான். என்ன பண்ணியிருக்கிற, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னா, இல்லை டீச்சர் நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆகா, சின்ன குழந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. வகுப்புக்கு போயாச்சு. அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே மேல் வகுப்பு பசங்கள்லாம் வந்தாங்க. டீச்சர், ஒரு 1ஆவது வகுப்பு பையன் ரொம்ப குறும் பண்ணுறாங்க டீச்சர், எங்களால் தாங்க முடியல, நாங்கள் பாத்ரூமுக்குள்ளே போயிருக்கிறப்ப கதவு தாள் போட்டாப்புல அப்படின்னு. எனக்கு மனசுக்குள்ளே டவுட்டு. சரி, அதே பையன் தான், நம்ம நினைக்கிறோம்னா தான் இருக்கும் அப்படின்ட்டு இருந்தாலும் காட்டிக்கல. சரி கூட்டு வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். போய் கூட்டு வந்தாங்க. கரெக்டாக நான் நினச்ச அந்த குறும்புக்கார பையனே தான். என்னடா பண்ண அப்படின்னா, இல்லை டீச்சர், உடனே அப்படியே முகம் அப்படியே உடனே சின்ன குழந்தை தானே. இல்லை டீச்சர், இந்த அண்ணா தான் என்னை தாள் போட்டாங்கன்னு. பொய் சொல்கிறடா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை டீச்சர் இனிமேல் அந்த மாதிரி பண்ணல. உடனே ஆனால் நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிறாப்புல. இவனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, அடுத்தது அவங்களுடைய பேரண்ட்டை கூப்பிட்டு பேசலாம். ஏன் இதே மாதிரியே அவனோட ரொம்ப குறும்புத்தனம் அதிகமாக இருக்குது, பசங்களை போயிட்டு அந்த தம்பியை கூட்டுவான்னு சொன்னால், ஐயோ டீச்சர் நாங்கள் போக மாட்டோம், அவன் வாயை திறந்தாவே அதிகமாக பேசுகிறான், நாங்களாம் போக மாட்டோன்னு சொல்லிட்டு மேல்வகுப்பு பசங்களாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ, அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு பேசலான்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டோம். கூப்பிட்டா பேரண்ட் அதுக்கு மேலே, டீச்சர் எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க டீச்சர், நீங்கள் பார்த்து ஏதோ ஒன்று பண்ணுங்க டீச்சர், நீங்கள் தாங்க டீச்சர் அவனை திருத்தணும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் யோசித்தேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அந்த மாணவனுடைய சூழல் அப்படி. அவனோட மேலே இருக்கக்கூடிய மேல் வயது மாணவர்கள்லாம் அவனை கூப்பிட்டு, அவன் ரொம்ப சுட்டித்தனமாக இருக்குன்னா அந்த சுட்டித்தனத்தை அவங்க தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு வார்த்தைகளை சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பையன் அதை சொன்னோடனே எல்லாம் என்கரேஜ் பண்ணணுன்னா நம்ம பேசுகிறது சரிதான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சுட்டி பையனை நினச்சிக்கிட்டாப்புல. அதனால தான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசிட்டு வந்திருக்காப்புல. அந்த சுட்டி பையனை பொறுத்த வரைக்கும் அவன் பேசுறதெல்லாம் கரெக்டுன்னு இருக்குது, தவறுன்னு தெரியல. அப்புறம் நான் கூப்பிட்டேன். இதுதான் அவனுடைய சூழல் தான் அவனுக்கு அந்த மாதிரி காரணம் இருக்குது. அந்த மாணவனுடைய சுட்டித்தனத்தை குறும்புத்தனத்தை தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. அது அந்த குழந்தைக்கு புரியலன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த சுட்டி பையனை கூப்பிட்டு கண்ணே, இந்த மாதிரிலாம் நீ பேசலாமா, உன்னுடைய சக வகுப்பு மாணவர்களை பாரு, உன்னோட வகுப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி குறும்பு பண்ணுறாங்களா, அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணுறாங்களா, இந்த மாதிரி தேவையில்லாத அதிகமான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்களா, நல்லா நீ கவனித்து பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு. ஒரு நாள் அந்த குழந்தைக்கு நான் டைம் கொடுத்துட்டேன். அடுத்து ஒரு 2 நாள் கழித்து கூப்பிட்டேன். கண்ணே, நீ என்ன பண்ண பாத்தியா, உன் கூட இருக்கிறவங்களாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க, உன்ன மாதிரி தான் குறும் பண்ணுறாங்களா, அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணுறாங்களான்னு சொன்னோடனே உடனே அந்த குழந்தை இல்லைங்க டீச்சர், நான் பார்த்தேன், யாரும் தொந்தரவு பண்ணல, யாரும் திட்டலை, பொய் சொல்லலை அப்படின்னு. நீ அப்போனா இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணுறது தப்பு தானே, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பொய்யெல்லாம் பேசக்கூடாது, அளவுக்கு அதிகமான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது, நீ இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறப்போ நீ சமுதாயத்தில் நல்ல ஒரு மாணவனாக வளர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சொன்னேன். இன்றைக்கி அந்த மாணவன் எப்படின்னு பார்த்தா, அடுத்தவங்களோட தவறு சுட்டி காட்டுற அளவுக்கு திருந்தி வந்துட்டாப்புல. டீச்சர் லைனில் டாய்லெட் போயிட்டு வர்றப்போ லைனில் நிற்கிறப்ப, டீச்சர் அவன் லைன்லேயே நிற்க மாட்டேங்கிறான், குறும் பண்ணுறான்னு சொல்கிற அளவுக்கு இருக்காப்புல. ஒருத்தருடைய பொருள் கீழே விழுந்துருச்சுன்னா எடுத்து கொடுக்குற அளவுக்கு அந்த சுட்டிக்கார குறும்புத்தன பையன் திருந்தி இன்றைக்கி நல்ல ஒரு மாணவனாக திருந்தி வந்திருக்காப்புல. இப்போது நம்ம என்ன அப்படின்னா, அந்த சுட்டித்தனமான பையனுக்கு
அவனோட போக்கில் பார்க்குறப்ப பேசுகிறதெல்லாம் சரின்னு மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம வந்து நம்மளை விட வயது அதிகமான மாணவர்களோட சேர்றப்போ நம்மளுக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், தீயதை எடுத்துக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம சமுதாயத்தில் ஒழுக்கமுள்ள மாணவர்களாக வளர முடியும். நன்றி, வணக்கம்.